தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. நாம் சோற்றை உண்பதற்காக வயல்களில் இறங்கி உழைக்கும் விவசாயிகளின் பிரச்சினை நாட்டின் பொருளாதார உற்பத்தியினை கடுமையாக பாதிக்கக்கூடியது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் உரத்தை கொள்வனவு செய்வதிலும் நெல்லை சந்தைப்படுத்துவதிலும் சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக நமது நாட்டில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களால் அனைத்து பாகங்களிலும் நெல் வேளாண்மையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அத்துடன் நாடு முழுவதும் உரத்தை பெற்றுக் கொள்வதிலும் விவசாயிகள் தொடர்ந்தும் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் முக்கிய பொருளாதார வருமானத்தை ஈட்டித் தருவது நெல் வேளாண்மை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் வேளாண்மையை மேற்கொள்ளும் விவசாயிகள் தமக்கு உரிய தருணத்தில் உரம் கிடைப்பது இல்லை என்றும் உரத்தை பெறுவதில் தொடர்ந்தும் சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். வயல் எடுக்க போன 1000 இடத்த போய் போமடு சைனடு அங்கடு இஞ்சடு என்றாங்க. அதுக்கு மேல கெடுத்துட்டு ஒரு மாதம் பிடிக்கும். மாவட்டத்தில் கடந்த பல போகங்களாக தொடர்ந்து நட்டமடைந்த விவசாயிகள் தமது கடின முயற்சியினால் இந்த முறை சிறுபோகத்தில் நல்ல விளைச்சலை பெற்ற பொழுதும் தமது உற்பத்தி செலவுக்கேற்ற வகையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கையால வெட்டினது 1700 ரூபாய், மெஷினால வெட்டினா 1650 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நான் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் நெல்லை முழுதும் குடுக்கலாம் இருக்கு. குடுக்கலாம் தான் குமிச்சு வச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த எல்லா இடமும் இப்படிதான் இருக்கு. நெல் அப்படியே மழையும் பெய்யுது, முளைக்கும், வியாபாரி மாறும் பாருங்க, அப்படியே குமிச்சு வச்சிருக்கு. அதிகரித்துள்ள விளைச்சலை உரிய வகையில் சந்தைப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் இதனால் தமது உற்பத்தி வீணாகும் நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். நெல்லுவில 1600 கிண்டைக்கு காணும் ஒரு தீர்மானம் இல்லாம இருக்கு. அப்ப நாங்க விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கால் வைக்க முடியும். விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியமானதல்லவா? தமது உழைப்பிற்கு உரிய ஊதியத்தை பெறும் வகையில் சந்தைப்படுத்தல் பிரச்சனையை தீர்க்க உரியவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என காத்திருக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயிகள்.